என்ன கேட்டா வந்து எஃபெக்டிவ்னா என்னன்னா, மில்க் ரைட் ஆஃப் அந்த சீஸ்லேருந்து பண்ணக்கூடிய அந்த அந்த ஒரு ப்ராசஸ் தான். ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்து, அதிலேயே வந்து கெசின் வே இருக்கு, பிளெண்டட் இருக்கு, ஐசோலேஷன் இருக்கு. ஐசோலேட் இருக்கு, ஹைட்ரோலைஸ்ட் வே இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து இந்த கெசின் வேங்கிறது பார்த்தீங்கன்னா, லாங் டெர்மா இருந்து உங்களுக்கு பாடி சப்ளை பண்ணும். இந்த கான்சன்ட்ரேஷன்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பிளெண்ட்ல கொஞ்சம் கேலரிஸ் அதிகமா இருக்கும். கார்ப்ஸ் அதிகமா, எனர்ஜி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஐசோலேட்டட் ஹைட்ரோலைஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பியூரா இருக்கும். பியூர்னா ஃபாஸ்ட் டைஜஸ்ட் ஆயிரும். பசி எடுக்கிறது அதிகப்படுத்திடும். ஸோ அதோட அப்சர்வேஷன் நல்லா இருக்கும். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிளான்ட் பேஸ்ட் இருக்கு. எல்லா பிளான்ட்லயுமே புரோட்டீன்ஸ் இருக்கும். அத பண்ணுவோம். ஆனா அது டைஜஸ்டிங் டைம் எடுக்கும். ஆனா அது எல்லாருக்குமே வந்து அது ஃப்ளேவர் பிடிக்காது. ஆனா அதில பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாடி பில்டிங், மசில் பில்டிங் பண்றவங்களுக்கு வந்து பிளான்ட் பேஸ்ட் செட் ஆகாது. அது வந்து உங்களுக்கு வந்து கேலரிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதிலயுமே பியூரஸ்ட் ஃபார்ம்ங்கிறத நான் இதுவரைக்கும் பார்க்கல. மேபி இருக்கலாம். அது ரொம்ப எக்ஸ்பென்ஸா இருக்கலாம். ஸோ பிளான்ட் பேஸ்ட் வந்து இதுக்கு ஜெனரலா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். வுமன்ஸ்க்கு செட் ஆகும். ஏன்னா அவங்க நெறையா பார்ப்பாங்க. ஏன்னா வேகன்லாம் இருப்பாங்க. ஒரு சில மில்க் கூட குடிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இது வெஜிடேரியன்ல. அவங்களுக்கு வேணா செட் ஆகும்.